Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான கேரட் எக் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பொரியலை வந்து நீங்கள் நார்மலாக ரைஸில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் வந்து கேரட் வந்து ஒரு 3 கேரட் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணி நல்லா துருவி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தின்னாக நீங்கள் துருவி வச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு குக் ஆயிரும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு வந்து சேர்க்க போகிறோம். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துருக்கோங்க. சீரகம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கணுங்க. இதோடவே வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும் கேரட்டை. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாங்க. கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, நமக்கு தெரியும். கண் பிரச்சனைக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கே தெரியும். அதோடவே நம்ம ஹெல்த்தியான எக்கு சேர்க்கும் போது நமக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். அதனால் ரெண்டையுமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இப்போது கேரட் நல்லா வதக்குனதும் அதோடவே நம்ம வந்து எக்கு சேர்த்துக்கலாங்க. எக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னா ஒரு முட்டையோடு நிப்பாட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா சேர்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 3-4 முட்டை நீங்கள் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதை நல்லா எக்கெலாம் வந்து நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா வதக்கணுங்க. இந்த கேரட் எக்கு ஃப்ரை வந்து எப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு குழந்தைங்க வந்து எக்கு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேரட்டில் நம்ம எக்கு சேர்த்து கொடுக்கும்போது எக்கு சேர்த்துருக்குதே அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரியே கேரட் சாப்பிடாமல் இருப்பாங்க, அந்த குழந்தைங்க கூட நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது நல்லா எக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சீரகத்தை வந்து கசக்கி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நுணுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்குனாலே நம்ம வந்து சீரகம் மிளகு தானே அதிகமாக சேர்ப்போம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கேரட் எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நார்மலாக வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே நல்லா ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான ரெசிபியை, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.